வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். அந்த வகையில் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகையின் சிறப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஆடை ஒட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம். பொதுவாக இது பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் வறண்ட பூமிகளில் வளரக்கூடிய ஒரு களை செடி வகை தாவரம்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா அந்த இலைகளில் இருக்கக்கூடிய ரொம்ப சொரசொரப்பான முட்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம நடந்து போகும்போதே என்ன செய்யணும்னா நம்மளுடைய ஆடைகளில் ஒட்டி கொள்ளும். அதே போல் அதில் இருக்கக்கூடிய விதைகள் கூட ஆடு மாடுகள் அல்லது நம்ம நடந்து போகும்போது நம்ம உடைகளில் ஒட்டி கொண்டு விழுகின்ற இடத்திலெல்லாம் இந்த தாவரம் வளர ஆரம்பிக்கும். இந்த ஆடை ஒட்டியை பொறுத்தவரையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறப்பான குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த ஆடையொட்டி. இந்த ஆடையொட்டியோட ரொம்ப ரொம்ப விசேஷமான விஷயமே ஈரலுடைய செயல்பாடுகளை சீராக்குவது தான். இன்றைக்கு நம்ம ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமனைக்கு செல்லும்போது அவங்க அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கேன் ஒன்று செய்து பார்க்கும்போது 100 பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேட்டி டீஜென்ரேஷன் ஆஃப் லிவர் அல்லது ஃபேட்டி லிவர் ஸ்டேஜ் 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது ஈரலில் வழக்கத்திற்கு ஏற்றதை விட அதிகமான அளவு கொழுப்பு சார்ந்த செல்கள் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். நிறைய பேருக்கு இதோட சிக்னிஃபிகன்ஸ் தெரியறதில்லை. நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் இதயம் எவ்வளவு முக்கியமான ஒரு உறுப்போ அதைவிட முக்கியமான ஒரு உறுப்பு ஈரல். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து, சுவாசிக்கக்கூடிய காற்றிலிருந்து, குடிக்கக்கூடிய நீரிலிருந்து எல்லாமே ஈரல் மூலமாகத்தான் உடலில் சேர்க்கப்படுகிறது. ஈரல் அதனால் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் ஈரல் செயல்பாடு குறையும் போது நம்ம உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இந்த ஃபேட்டி டீஜென்ரேஷன் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் கடுமையான ஒரு அசதி ஏற்படும். மருத்துவமனைக்கு சென்று எல்லா விதமான இரத்த பரிசோதனை செய்து பார்த்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சரியாக இருக்கும், ஆனால் கடுமையான உடல் அசதி இருக்கும். காலை எழுந்திருக்கும் போது இன்னும் சிறிது நேரம் ஓய்வு தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் நன்றாக தூங்கிய பிறகு கூட இன்னும் ஓய்வு தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும். காலை உணவோ அல்லது மதிய உணவோ உண்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கும். இதெல்லாம் ஈரல் செயல்பாடு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதைவிட முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வெளி உணவாக இருந்தால் உடனே வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது என்று ஏற்படும். இதெல்லாம் உடலில் ஈரல் செயல்பாடு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு உணர்த்தக்கூடிய குறிகள். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஆடை ஒட்டியுடைய இலைகளை அரைத்து எடுக்கின்ற அந்த சூரணம் அதை 5 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு நாளைக்கே 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும். அதை சிறிதளவு வெந்நீரில் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாதம் சாப்பிட்டு திருப்பி நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்தாலே நம்ம ஈரல் மீண்டும் இயல்பான நிலைமையில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, சரி எனக்கு உடல் எடை குறையவில்லை, நான் உடற்பயிற்சி செய்கிறேன், உணவு கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறேன், ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுகிறேன், இருந்தாலும் என்னுடைய உடல் குறிப்பாக என்னோட வயிறு பகுதி குறையவில்லை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த ஆடையொட்டி. ஆடையொட்டியுடைய மிக முக்கியமான ஒரு குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த அமிலங்களை, தேவையற்று இருக்கக்கூடிய கொழுப்பு சார்ந்த சேர்க்கைகளை உடலிலிருந்து வெளியேற்றுவது அப்படின்னு சொல்லுவோம். பாரம்பரிய மருத்துவத்தில் கர்ஷனம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடல் எடையை குறைத்து தேவையற்ற கொழுப்புகளை உடலிலிருந்து நீக்குவது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா மிக மிக வேகமாக வயிறு சம்பந்தப்பட்ட கொழுப்புகளை தொடைப்பகுதிகளில், இடுப்போட பின்புறத்தில் இருக்கக்கூடிய பிட்டப்பகுதியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வேகமாக குறைப்பதுக்கு இந்த ஆடையொட்டி ஒரு மிகச்சிறந்த மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் 2 முறையாக இதை கொடுப்பாங்க. ஆடையொட்டியுடைய சூரணத்தை உள்ளுக்கு சாப்பிடுகின்றது ஒரு முறை. பெண்களுக்கு பொதுவாக ஆடையொட்டியை உள்ளுக்கு கொடுக்கின்ற வழக்கம் கிடையாது.
அந்த ஆடையொட்டியுடைய இலைகளிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெயை குளிப்பதற்கு முன்பு உடல் பருமனாக இருக்கக்கூடிய, கொழுப்பு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தடவி 1 மணி நேரம் ஊற வைத்து முடிந்தால் சூரிய குளியல் எடுத்து அதன் பிறகு குளிக்க செய்கின்ற ஒரு வழக்கம். இதை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு 90 to 180 நாட்களுக்குள் உடல் அமைப்பே மாறுவதை நம்ம நன்றாக உணர முடியும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற ஒரு தொந்தரவு, அதாவது பசியின்மை. ஆரோக்கியமான உணவோ வீட்டில் சமைக்கின்ற உணவுகளையோ கொடுத்தால் அவங்க சிறிதளவு கூட சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சிப்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். இதற்கு காரணம் என்னென்னா, ஈரல் செயல்பாடு குறைவு தான். பொதுவாக ஆண்களுக்கு பெரியவர்களுக்கு வர ஈரல் செயல்பாடு குறைபாடை விட குழந்தைகளுக்கு மிக வேகமாக அது ஏற்படும். அந்த மாதிரி இருக்கின்ற குழந்தைகளுக்கு ஆடையொட்டியுடைய சூரணத்தை ஒரே ஒரு சிட்டிகைனா 125 மில்லிகிராம் அளவுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய உணவிலோ பாலிலோ கலந்து கொடுத்து விட்டோமேயானால் சாப்பிடுகின்ற உணவு நன்றாக ஜீரணமாக ஆரம்பிக்கும். அவங்க மலம் கழிப்பதும் தினசரி நடைமுறையாக இருக்கும். அப்போது அவர்களுக்கு இயற்கையான முறையிலேயே பசி நன்றாக எடுக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பசி நன்றாக எடுக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான உணவுகளை விரும்பி சாப்பிடுவார்கள். நான்காவது பார்த்திங்கன்னா, அதிகமாக மது அருந்தக்கூடியவர்கள், அதே போல் அதிகமாக பொரித்து வறுத்த உணவுகளை உட்கொள்பவர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய முக்கியமான தொந்தரவு என்னன்னு பார்த்திங்கன்னா, GERDன்னு சொல்லுவாங்க. GERDன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது நம்மளுடைய வயிற்றுடைய மேற்புறத்தில் ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான எரிச்சல் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அவர்களால் படுக்கவே முடியாது. படுத்தாலே வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் சிறிது சிறிதாக மேற்புறத்தில் ஏறி தொண்டை வரையிலும் பாதித்து கடுமையான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொந்தரவு. அந்த மாதிரி இருப்பவர்கள் இரவு படுப்பதற்கு முன்பு இந்த ஆடையொட்டியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி பாலிலோ அல்லது இளம் சூடான வெந்நீரிலோ கலந்து சாப்பிட்டு படுத்தார்களேயானால் அது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை சிறிது சிறிதாக குறைக்கும். அதே போல் மது அருந்துவதாலோ அல்லது அதிகமான அசைவ உணவு, அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகளை உண்பதாலோ ஏற்படுகின்ற தேவையற்ற கொழுப்பு சேர்க்கைகளையும் நன்றாக குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த அமிலத்தன்மையினால் ஏற்படுகின்ற அந்த எரிச்சல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு மிக வேகமாக குறைவதை பார்க்கலாம். அதே போல் நிறைய பெண்களுக்கு பிரயாணம் செய்தாலோ அல்லது வெளிப்புற உணவுகளை சாப்பிட்டாலோ உடனே அவர்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட ஆடையொட்டியுடைய இலைச்சூரணத்தை இரவு படுக்கும்போது சாப்பிட்டாலே அந்த மலச்சிக்கல் மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த ஆடையொட்டியை பொறுத்தவரையிலும் ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.